இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை துவையல் செய்ய போகிறோம். நார்மலாக வீட்டிலலாம் என்ன செய்வோம்? தக்காளி சட்னி வைப்போம், தக்காளியில் வந்து துவையல் செய்வோம், வெங்காய துவையல் செய்வோம், காண துவையல் செய்வோம், எள்ளு துவையல் செய்வோம். ஆனால் இன்னைக்கு கீரை வச்சு ஒரு அரைக்கீரை வச்சு துவையல் செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அரைக்கீரை துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: அரைக்கீரை 2 கப், புதினா 1 கப், புளி சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 6, இஞ்சி சிறு துண்டு, பூண்டு 10 பல், சிறிதாக நறுக்கிய உருளைக்கிழங்கு 1, வெங்காயம் 2, கடுகு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. அரைக்கீரை துவையல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக வீட்டில் என்ன செய்வோம்? இந்த வெங்காய சட்னி மாதிரி வெங்காய துவையல் செய்வோம், காண துவையல், இது மாதிரி நிறைய துவையல்லாம் வந்து செய்வோம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அரைக்கீரை வச்சு நம்ம துவையல் செய்ய போகிறோம். அரைக்கீரை வந்து நீங்கள் பச்சையாக கூட சாப்பிடலாம், அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இல்லை அரைக்கீரை இல்லை அப்படின்னா பாலக்கீரை இருந்துச்சுன்னா பாலக்கீரை யூஸ் பண்ணுங்க, இல்லை தண்டங்கீரை இருந்துச்சுன்னா தண்டங்கீரை கூட யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லை அப்படின்னா இந்த வந்து ரெட் கலரில் சாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கீரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த கீரை இருந்தாலும் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வர ஒரு அக்கா வந்து இந்த துவையலை வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் எங்கள் அந்த துவையலை செஞ்சு காட்டினாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துவையல் வந்து ஒரு இட்லிக்கோ இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதை விட அரைக்கீரை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அரைக்கீரை இல்லை அப்படின்னா பாலக்கீரை வச்சிங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால் இப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அந்த பேன் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போது அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சுருக்கிற இந்த உளுந்து, அதோட கடுகு இருக்குது, உளுந்தங்கடுகையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். பொரியிற நேரத்தில் என்ன செய்ய போனால் சிறிதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை லோ ஃப்ளேமில் அப்படியே என்ன செய்யுங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இங்கே நார்மலாக நம்ம வந்து துவையல் செய்யும்போது உருளைக்கிழங்குலாம் சேர்க்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து அந்த ஏன் உருளைக்கிழங்கு சேர்க்குறோங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னா அந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது ஒரு நல்லா வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அதனால தான் இதில் என்ன செய்கிறோம், அந்த உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து தோலை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அப்படியே வதக்கி எடுத்துடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிடுச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், காரத்துக்கு தேவையான அளவு நல்லா காஞ்ச மிளகா, நிறைய காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நல்லா உரப்பு சேர்ப்போம் தான் அந்த துவையல் வந்து செம டேஸ்ட் கொடுக்கும். இதோட பூண்டு அதையும் நீங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். இஞ்சி அதை வந்து சின்னதாக அப்படியே உடச்சி உள்ளே போட்டுருங்க. ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை அப்படியே நல்லா பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். அதனால் இதை என்ன செய்யலாம்னா இப்படி நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அந்த பூண்டு, அந்த இஞ்சி, காஞ்ச மிளகா, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் புளி சேர்த்துலாம். புளியை சேர்த்துட்டு இதோட வச்சுருக்கிற அரைக்கீரையை நான் இலையை மட்டும்தான் எடுத்துருக்கோம், அதை இதில் சேர்த்துலாம். அதோட கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த கீரை வந்து பச்சை கலராக இருக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்தாலே போதுமானது.
தேவையான அளவு உப்பு, ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய இந்த அரைக்கீரை, அந்த புதினா, இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆயாச்சு. இதை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய அரைக்கீரை துவையல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக துவையலை வந்து நிறைய வீட்டில் என்ன செய்வாங்கன்னா தாளிக்க மாட்டாங்கன்னா, அந்த அக்கா என்ன செஞ்சாங்கன்னா தாளித்து ஊற்றுனாங்க. அது உண்மையில் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சுட்டு இதை அப்படியே தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துருக்கேன். தாளிப்பு ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டில் செய்கிறது தான். அதனால் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், இது அப்படியே லைட்டாக என்ன செஞ்சுட்டு தாளித்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த துவையலில் அப்படியே மேலே விட்டுடலாம். ஏன்னா அந்த எண்ணெய், அந்த தாளிப்பு இருக்கும்போது தான் அந்த துவையல் வந்து செம டேஸ்ட் இருந்துச்சுங்க. அதனால் இப்போது ஆல்மோஸ்ட் என்னென்னா, இந்த கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், அப்படியே அந்த துவையல் மேலே விட்டுறலாம். அரைக்கீரை துவையல் செய்முறை. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு உளுந்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு உருளைக்கிழங்கையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அந்த உருளைக்கிழங்கு வேறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த உருளைக்கிழங்கு வெந்த பிறகு பூண்டு, இஞ்சி, புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நம்ம கிள்ளி வச்சுருக்கிற அரைக்கீரையும் மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 2 நிமிஷம் அந்த கீரை வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அது அரைச்சதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு விழுந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அந்த தாளிப்பை அந்த துவையல் மேலே விட்டுடலாம். இப்போ அரைக்கீரை துவையல் தயார்.